வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சப்பாத்திக்கான சைட் டிஷ்ஷு தான். அது வந்து பொட்டேட்டோ மசாலான்னு கூட சொல்லலாம், ஆனால் வித்தவுட் பொட்டேட்டோ. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை காய வச்சுக்கலாம். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாத்தையும் தாளிச்சிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற காரத்துக்கு எத்தனை பச்சை மிளகா அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு பொரிச்ச உடனே இது அதில் போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் அப்படியே அந்த வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து வதங்கிடும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூனு கடலை மாவு அதையும் இதோடு சேர்த்து போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி விட்டுக்கலாம். வேணுங்கிற அளவு தண்ணி விட்டுக்கலாம், அந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு. இப்போ வதங்கினதுனால ஈஸியாக வெந்துடும். தேவையான உப்பை போட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம போட்டு வச்சுருக்கிற இஞ்சியும் கடலை மாவு 3 ஸ்பூன் அதையும் இதோடு போட்டு நம்ம மிக்சியிலே கரைச்சிக்கலாம். ஏன்னா கையில் கரைச்சோன்னா லம்ஸ் வரும், அதனால் அது இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம இப்படி கரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, கரைச்சாச்சு. கருவேப்பிலை போட்டாச்சு வாசத்துக்கு. இப்போ நம்ம அரைச்ச அதை வந்து இதோட சேர்த்துடலாம். கடல மாவு இஞ்சியும் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை இதோட சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இந்த கடலை மாவு வந்து அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும், அதை வந்து பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் அதை கொதிக்க வச்சிடணும். அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். இது சப்பாத்தி பூரிக்கு எல்லாத்துக்குமே நல்ல மேட்சிங்காக இருக்கும். பொட்டேட்டோ இல்லாமல் பொட்டேட்டோ மசால் மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுட்டு இது வந்து தொட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேருக்கு பொட்டேட்டோ வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. வெயிட் கான்ஷியஸாக இருக்கவங்க உருளைக்கிழங்கு வேணான்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது இதை செஞ்சுக்கலாம். அது சப்பாத்தியும் போட்டாச்சு. சப்பாத்தியும் சாஃப்டாக வந்துருச்சு. இதை நம்ம தோசைக்கு கூட தொட்டுக்கலாம், அதுக்கும் நல்லாயிருக்கும். பூரிக்கும் தொட்டுக்கலாம், அதுக்கும் நல்லா மேட்ச். இது உருளைக்கிழங்கு இல்லை அப்படின்ற சமயத்தில் நம்ம வெறும் வெங்காயம் தக்காளியை வதக்கி இந்த மாதிரி சட்னி வச்சுக்கலாம். இதுக்கு பாம்பே மசால்னு கூட பேர் சொல்லுவாங்க, ஆனால் உருளைக்கிழங்கு போட்டால் பாம்பே மசால்னு சொல்லுவாங்க. நம்ம அது போடலை, ஆனாலும் அதே டேஸ்ட்டு வரும். அவ்வளோதாங்க. சாஃப்டான சப்பாத்தியில் கொஞ்சம் நெய் வச்சுட்டு நம்ம அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த மசால் விட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.